ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். இதுவும் வந்து ஒரு அரசாங்க வேலை தான். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இப்போதைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு தாமதம், கடன்னு எடுங்க, அப்ளை பண்ணுங்கள். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதை பற்றி தான் இருக்கும். இது என்னென்ன போஸ்ட், எவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும், செட்டில் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் அப்படின்னா ஜூனியர் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு அவங்க வந்து வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் மட்டுமே இல்லைங்க, எக்ஸிக்யூட்டிவ் ரோலு, எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 5 ரோலுங்க. 5 ரோலுக்கு டோட்டலாக எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா 642 வேகன்சி இருக்குங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸு, எக்ஸிக்யூட்டிவ் சிவில், எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அப்படின்றவங்களுக்கு இந்த ரோலுக்கு யூஆர் கேட்டகரியில் ஒருத்தவங்களும், ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் 2 பேரையும் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 3 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் சிவில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து யூஆர் கேட்டகரியில் 16 பேரும், எஸ்சி கேட்டகரியில் 5 பேரும், எஸ்டி கேட்டகரியில் 3 பேரும், ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் 9 பேரும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 3ம், டோட்டலாக 36 பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூபிடி கேட்டகரியிலே 2 பேர், எக்ஸ்எஸ்எம் கேட்டகரியில் 5 பேரை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு ரோலில் வந்து லைக் யூஆர் கேட்டகரியில் 28 பேரும், எஸ்சி கேட்டகரியில் 11 பேர், எஸ்டி கேட்டகரியில் 5 பேர், ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் 14 பேர், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 6 பேர், டோட்டலாக 64 பேரை எடுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பிடபிள்யூபிடி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 3 பேர், எக்ஸ்எஸ்எம்ல கேட்டகரியில் 9 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக அவங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வெப்சைட் லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் கிளிக் அவுட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. சரிங்களா, அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அதில் யூஆர் கேட்டகரியில் 28 பேரும், எஸ்சி கேட்டகரியில் 9 பேரும், எஸ்டி கேட்டகரியில் 7 பேரையும், ஓபிசி கேட்டகரி என்சிஎல்ல 23 பேரும், இடபிள்யூஎஸில் 8 பேரும், டோட்டலாக 75 பேரை எடுக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரியில் 3 பேர், எக்ஸ்எக்ஸ்எம் கேட்டகரியில் 10 பேர் எடுக்கிறாங்க. சரிங்களா, நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் இருக்குது. அந்த ஒரு ரோலில் வந்து 194 பேர் யூஆர் கேட்டகரியிலையும், எஸ்சியில் 70, எஸ்டியில் 32, ஓபிசியில் 122, இடபிள்யூஎஸில் 46, டோட்டலாக 464 கேட்டகரி எடுக்கிறாங்க. சரிங்களா, 464 பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ பெருசாக அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் நமக்கு வந்து லைக் 642 வேக்கன்சி இருக்குங்க. சரிங்களா, 642 வேக்கன்சி இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெரியர் செக்ஷனில் போய் பாருங்கள், DFFCCIL.com போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. DFCCIL.com போய் செக் அவுட் பண்ணிடுவோம் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறது. இங்கே கெரியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமீடியட் அப்சர்ப்ஷன், கான்ட்ராக்ஷன், ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது போனோம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரிலாம் இதை கொடுத்துருக்காங்க. இதை தான் அவங்க வந்து போய் கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணலாம். நம்ம பண்ணோம் அப்படின்னா FAQs அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை மாதிரி இருக்கும், ஆன்லைனில் தான் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக அவங்க இங்கே எதுவுமே சொல்ல. ஃபீ இருக்கும், நான் ரீஃபண்டபிள் ஃபீ இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 1000 rupees இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் அவங்க பெருசாக ஒரு FAQவே இங்கே போட்டு கொடுத்துருக்காங்கங்க. இதை வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி அதில் கேண்டிடேட் லாகின் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. சரிங்களா, அது போக வேறு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பன் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் என்றைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 18 ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. க்ளோசிங் டேட் வந்து 16 February. சப்மிஷன் கரெக்ஷனுக்கு வந்து 23 Februaryலேருந்து 27 Februaryக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, CBTயில் வந்து ஏப்ரல் 25 கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2வது ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குல்லையே, அது வந்து ஆகஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது அது அக்டோபர் நவம்பரில் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது. இங்கே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த இடத்துல நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒரு லிங்க்குக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஜூனியர் மேனேஜர் ரோலுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிஏ முடிச்சிருக்கணும், இல்லை சிஎம்ஏ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் செக்டர், அதனால் இவங்க கம்ப்ளீட்டாக வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கேல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்கள், இங்கே சம்பளம் தான் செம்மையாக இருக்குது. ஸோ ஜூனியர் மேனேஜருக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து சிஏ பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து போஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோல். இதுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில். சிவில் இன்ஜினியரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங் பப்ளிக் ஹெல்த், சிவில் இன்ஜினியர் வாட்டர் ரிசோர்ஸஸ், இதில் நீங்கள் படித்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22 வேகன்சிஸ் இருக்குன்றனால ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில், எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளையில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலில், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் வந்து லைக் டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எதில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், அப்புறம் பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 23 பேரை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 23 பேர் என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கலாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில், இசிஇயில், இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன், ரயில் சிஸ்டம் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, ஐடி அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐடி அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மைக்ரோ ப்ராசஸர், இது எல்லாமே நீங்கள் இதில் ஏதோ ஒரு ஃபீல்டு, ஏதோ ஒரு பிரான்ச்சை நீங்கள் எடுத்து படித்திருந்தாலே டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு 3 இயர்ஸ் டிப்ளமோ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இது அசோசியேட்டடாக இருந்தீங்களா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருந்தீங்களா, இதுக்கு அப்ளை பண்ணலாங்க நீங்கள். அடுத்தது வந்து மல்டி டாஸ்க் அப்படின்ற மாதிரி ரோல் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குமே வந்து ரோல் அப்படின்னா லைக் நிறைய பேரை வேலைக்கு அடைக்கிறாங்க. இந்த மல்டி டாஸ்கிங்க்கு வந்து லைக் மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், 10th படிச்சிருந்தாலே போதும். 10th ப்ளஸ் வந்து மினிமம் 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு ஐடிஐயில் வந்து ஒரு 1 இயர் சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 16,000லேருந்து 45,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்டாக இந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். போய் கிளிக் பண்ணுங்கள், போய் செக் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்துட்டு கடகடன்னு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜூனியர் மேனேஜருக்கு வந்து 18லேருந்து 30, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 18லேருந்து 30, எம்டிஎஸ்க்கு 18லேருந்து 33 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனும் இருக்குங்க, 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா? ஸோ வந்து 30 அப்படின்னு வச்சாலுமே 35 வயசு அப்படின்ற மாதிரி இருக்குது எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு. ஸோ 3 இயர்ஸ் வந்து ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு. மறக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.